மனிதனுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிகள் வெளியில இருந்தாலும், வெளியில எத்தனையோ வழிகள் இருந்தாலும், சில எளிமையான வழிகள் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தூரத்துல இல்லை, ரொம்ப தொலைவில் இல்லை, கைப்பற்ற தூரத்திலேயே. என்னன்னா, வேற ஒண்ணும் வெளியில நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்வதும் அல்லது நன்மை செய்வதும் வெளியில செய்வது ரொம்ப கஷ்டம். நமக்கு வெளியில போய் ஏதாவது உதவி செய்யணும்னா அதுக்கு ஒண்ணும் பணம் வேணும். பணம் இல்லைன்னா பொருள் வேணும். பொருளும் இல்லைன்னா நிச்சயமா சொத்து ஏதாவது வேணும். இதெல்லாம் வெளியில நம்ம செய்கின்ற நன்மை, வெளியில மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி, உபகாரம். ஆனா இதையெல்லாம் வெளியில செய்வதற்கு முன்னால் இந்த நன்மையையும் உதவியையும் உபகாரத்தையும் இதையெல்லாம் முதல்ல நமக்கு செஞ்சு பார்த்தோம் வைங்க. முதல்ல நமக்குள்ள அந்த உதவி, உபகாரம், நன்மை, புண்ணியம் இதெல்லாம் முதல்ல நமக்குள்ள நிறைஞ்சதும் வைங்க. நம்ம வெளியில ஒண்ணுமே செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சும்மா ஒரு இடத்துல அன்பா அமைதியா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சால் போதும். அந்த எண்ணத்தினுடைய சக்தி இந்த பூமியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நன்மையை நிச்சயமாக செயல் ரீதியாக செய்யும். செயல் என்பது இரண்டாவது. முதலில் நம்மிடம் அந்த நினைவு வேண்டும், நல்லது நினைத்தல் வேண்டும், நல்ல எண்ணங்கள் வேண்டும். இப்ப இதை மட்டும் நம்ம முதல் உதவியாக, சுய உதவியாக நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள நம்ம செஞ்சுட்டால் போதும். அப்ப தூக்கத்துல கூட நம்ம நல்ல கனவைத்தான் காண முடியும். உளறினால் கூட, தூக்கத்துல நம்ம அறியாம உளறினால் கூட அந்த உலகம் எதிரிய திட்டதா இருக்காது, எதிரிய வாழ்த்துறதா இருக்காது. அப்ப நம்முடைய சுவாசம் முதல் கொண்டு நம்முடைய சுவாபம் வரை எல்லாமே நல்லதா மாறிடுச்சுன்னா நம்ம இந்த பூமியில் வாழ்தல் கூட இந்த பூமிக்கு மிக பெரும் நன்மை தான். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் நம் உள்ளத்தை முதலில் அமைதியான உள்ளமாக மாற்றுவோம். இன்று முதல் நம் ஒவ்வொருவரின் உதடுகளும் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்ற உதடுகளாக மாறட்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு மனிதரும் இன்று முதல் தெய்வமாக வேண்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு குடும்பமும் இன்று முதல் கோவிலாக வேண்டும். அன்பாலும் அமைதியாலும் ஒவ்வொரு ஊரும், இந்த உலகும், மொத்த பிரபஞ்சமும் ஸ்வர்க்கமாக மாற வேண்டும், ஸ்வர்க்கமாக மாற வேண்டும். அதற்காக மனித உள்ளத்தில் அதர்மமும் என்று கூறப்படும் அர்த்தமில்லாத கோபங்களையும் அவசியமே இல்லாத கவலைகளையும் இன்று முதல் நாம் இங்கேயே விட்டுவிட்டு செல்வோம், அல்லது இங்கேயே வீசிவிட்டு செல்வோம். அதற்கு பதிலாக மனித உள்ளத்தில் தர்மமும் என்று போற்றப்படும் அளவு கடந்த அன்பையும் ஆழமான அமைதியையும் எவ்வளவு வேண்டுமோ நம் உள்ளத்துள் இன்று முதல் நிறைத்துக் கொள்வோம். எங்கு சென்றாலும் அதை எடுத்தும் செல்வோம், மக்களுக்கெல்லாம் கொடுத்தும் செல்வோம். சிவோம் சிவோம், சம்போ சம்போ, சாந்தி சாந்தி பவது, சாந்தி சாந்தி பவது, சர்வம் சாந்தி பவது, சர்வம் சாந்தி பவது. எங்கும்